பேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு த ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். இந்த பக்கம் உதய், அந்த பக்கம் ஆறு படையப்பன் என்ற. ஓகே ஆனா ஆறு படையப்பனோட துண்டு மட்டும் லைட்டா கலைஞர் துண்டு வந்துருச்சு, எல்லோ கலரா மாறிடுச்சு, பிரவுன் துண்டு. வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட்மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். தம்பி சொல்ல வருது என்னன்னா, இன்னைக்கு தலைவன் பிறந்த நாள். சோ ஹாப்பி ரஜினிஸ் டே. ரஜினேஷனுடைய பிறந்த நாளோடைய முன்னிட்டு என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னா, இன்னைக்கு ஷோ நம்ம ரொம்ப குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுவே பெரிய ஆஃபர். அதுவே நாங்க உங்களுக்கு செய்த மிகப்பெரிய புண்ணியம்னு கூட எங்களுக்கு தெரியும். சரி, அதுக்கு முன்னாடி ஏதாவது சான்சஸ் இருக்கா நான் என்னுடைய டைட்டில் வின்னர் டிக்ளேர் பண்ணதை வாபஸ் வாங்குறதுக்கு? தயவு செய்து வாங்கிருக்கேன். பயங்கர ஏதாவது என்னடா இப்படி சொல்றேனே, ஒரு பப்பி ஷேமா ஃபீல் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் ஷேம்லெஸ் ஃபெலோ தான். பட் என்னன்னா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் வின்னர் சொல்லுவியாடா சொல்லுவிடியான்னு மனசாட்சி வெளியில வந்து சட்டால் அடிக்குது. ஆனா சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு வாட்டி கமிட் ஆயிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஏண்டா இன்னைக்கு பண்ணது டார்ச்சர். உண்மையிலேயே சொல்றேன், யார் சாமி இவனுங்களா? வேற லெவல். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல இன்னைக்கு கோர்ட்டே சொல்லுவாங்க தெரியுமா, மெட்ராஸ் போட இன்டர்வல் மாதிரி ஆயிடுச்சு கோர்ட். வேற லெவல் சம்பவங்களா இருந்தது. பட் இருந்தாலும் ஐ ஸ்டில் லவ் இட் மக்களே. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்று கான்டெஸ்டோடைய அந்த செலக்டட் பீப்புளோடைய லிஸ்ட ஷோவுடைய எண்ட்ல டெஃபினட்டா காட்டுவோம். ஸோ நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி ஷோல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசியில காட்ட மாட்டோம், நடுவுல மட்டும்தான் காட்டுவோம். ஏன்னா கடைசியில வந்து சரி கடைசியா வந்து பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டீங்கன்னா நோ நோ நோ, நடுவுலையும் காட்டுவோம். வெரி வெரி ஸ்மார்ட். ஓகே எஸ் ஓகே. ஜெயில் அமிச்சிட்டாங்க. ஐ கான். சரி, அந்த எமோஷனுக்கு பின்னாடி வருவோம். முதல்ல இருந்து வருவோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் இன்னைக்கு கோர்ட், அதாவது எடுக்க வேண்டிய கேஸ் தான், படிச்ச கேஸுகளையே எடுக்க வேண்டிய கேஸ் தான் இது. கண்டிப்பா எல்லாரோடைய ஒருமித்த கருத்தும் இப்படி இருக்கு. இந்த கேஸ்ல நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன். நீ வியந்து வாட் இஸ் திஸ், ஹவு குட் இட் பி, யாரா அது அப்படின்ற அளவுக்கு ஒரு மொமெண்ட் இருந்தது. அது ஒருத்தரால இருந்தது. அது யார் சொல்லு? ஒருத்தரால நீங்க என்கிட்ட கேக்குறத வச்சு பார்த்தா ரம்யாவை தான் நீங்க சொல்ல வரீங்க. இல்ல இல்ல இல்லையா? அந்த வியானாக்கு எப்படி அப்படி ஒரு ஞானம், ஒரு ஷாக்கு. கொஞ்சம் பொண்ணு புள்ள அறிவா பேசிச்சு. அது கொஞ்சம் அறிவா பேசப்படதான், கொஞ்சம் திமிராவும் அறிவாவும் அழகாவும் கொழுப்பாவும் தான் பேசும். அதனால ஆனா தேவையான நேரத்துல பேசாது. அதனால அதை விட்டுரு. ஆனா ஏன் ஷாக் வந்து அமித் ஒண்ணு பண்ணாரு. அமித் ஒண்ணு பண்ணாரு பாத்தியா, வேற லெவல். இந்த கேஸ எதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. கேஸ்ல வக்காலத்து கையெழுத்து போட்டோடனே ஒரு கேஸ் தோத்துருன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இந்த கேஸ். புத்திசாலியா ஏறின உடனே ஐயா தெரியாம பண்ணிட்டோம் ஐயா, எங்களை மன்னிச்சு, உங்க வீட்டு பிள்ளையா எங்களை மன்னிச்சிருங்க ஐயான்னு ஒரே லைன்ல முடிச்சிருந்தா இத்தனை டிக்கெட் ஏறி செருப்புல அடிச்ச மாதிரி சரப்பு 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 சரப்புன்னு அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அமித் ஏறி நீங்க அதாவது சுபிக்ஷாவை பார்த்து, நீங்க ராகி கஞ்சி சாப்பிட்டுருக்கீங்களா? நீ நான் ராகி கஞ்சி தின்றேன் இல்ல ரவை கஞ்சி தின்றேன். இந்த வீடே பார்த்து ஏதாவது சாப்பிட்டுக்கோ பொழைச்சுக்கோன்னு எப்பயா தான் கொடுக்குது. இதுங்க மைக்கெல்லாம் பேசுறதா இருந்தா வெளில போய் பேசிட்டு வர வேண்டியதால, அதை விட்டு இதுங்க மறைச்சு பேசுறதுக்கு, நான் பிக் பாஸ் மறைச்சு பார்த்ததுக்கு நான் முறைக்கிற மாதிரி முட்டை என் தட்டுல இருக்க முட்டையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரவை கஞ்சி தின்னியா, ரவையில கஞ்சி தின்னியா? சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு நல்லா. முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, அது மட்டும் எனக்கு வேலிடப்பட்டது. அதாவது அவங்க பண்ணதுக்கு ஒரு தண்டனைன்னு ஒண்ணு கொடுத்தாச்சு, திருப்பி ஏன் இதை கேஸா எடுத்துட்டு வரீங்க, அவங்க அதை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அதோட வேலிடிட்டி புரிஞ்சது.
தண்டனை கொடுத்தாலும் கேஸ் நடத்தினாலும் நாளைக்கு விஜய் சேதுபதி சாரே வந்து திட்டிட்டு ஒரு சிறிய இடைவெளின்னு போனா கூட இந்த 2 பேரும் பேசிட்டு தான் இருக்க போறாங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுன்னு. ஆக்சுவலா இந்த கேஸ எப்படி இவங்க 2 பேர் டீல் பண்ணாங்கன்னா, பசங்களுக்கு இன்னைக்கு கண்டென்ட் இல்ல, ஃபுட்டேஜ் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேஸ்ல நாம தான் அக்யூஸ்டாவே இருந்தாலும் பாவம் லாயருக்கும் ஜட்ஜுக்கும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு அப்படிதான்டா நடந்துச்சு இந்த கேஸ். இந்த கேஸ்ல கோர்ட்ல அங்க நின்று நடக்கிற கூத்த விட ஜட்ஜும் இந்த கார்னரும் அந்த கார்னரும் அடிச்சுக்கிட்ட ஃபைட் இருக்கே, அதான் எக்ஸ்ட்ரீம் ஃபைட். அதுல அமித்தோடைய ஆர்கியூமெண்ட் அப்பப்பா ஃபேபுலஸ், வேற லெவல். ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து கேட்கும் போது வேற வழி இல்லாம ஒரு இடத்துல வக்கீல் வண்டுமுருகன், தங்களுக்கு தெரியாத சட்டமும் இல்லை இதில், உங்களுக்கு ஐபிக்கோ பிபிக்கோ எந்த செக்ஷன் உங்களுக்கு வருது. இப்போ இந்த கேஸ் வச்சு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த சொன்னார், எனக்கு இந்த கேஸோட அடிப்படையே புரியல. தண்டனை ஆல்ரெடி இருக்கு, அப்படிப்பட்ட தண்டனையில இருக்கக்கூடிய ஒரு கேஸ எதுக்கு போட்டிருக்காங்கன்னு. ராஜா, உனக்கு கொடுத்திருக்கிறது பனிஷ்மெண்ட். அந்த தண்டனை வந்து பிக் பாஸ் விதிமுறைகளை மீறப்பட்டதுக்காக. ஆனா ஹவுஸ்மேட்ஸ் போட்ட கேஸ் என்னன்னா, நீ பண்ண விஷயத்துக்கு நாங்க ஏன் அனுபவிக்கணும்ன்றது. ஓகே, உனக்கு கிடைச்சது தண்டனைனா நாங்கெல்லாம் உனக்கு கொடுத்தது எங்களுடைய. இப்ப ஒரு இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா வந்து அந்த லாயரை மடக்கிற மாதிரியே பேசணும்னா என்ன சொல்லிருக்கலாம். ஏன்னா இந்த லாயருக்கு அவ்வளவு யோசிக்க தேவையில்ல. இந்த லாயருக்கு என்ன யோசிச்சிருக்கலாம்னா, சார் அமித்னு இந்த வீட்டுல ஒரு தலைன்னு ஒருத்தங்க இருந்தாங்க சார், ஒருவேளை ஹவுஸ்மேட்ஸ் சொல்றதை இவங்க கேட்கலன்னா நான் ஒருவேளை தண்ணிய குடிச்சுக்கிட்டு பட்டி கடப்பேன்லாம் சொன்னார் சார் ஒரு மானஸ்த. அந்த மானஸ்த இந்த கோர்ட்ல எங்க இருக்கா? அவரே வாதாட வச்சாங்க பாத்தீங்களா? அதான் அந்த 2 பேரோட திறமை. யோசிச்சானா இவன், ஐயோ இப்படி ஹெவி பாயிண்ட்ல போய் பேசியிருக்கோம். அதான் அந்த மாதிரி வந்து மாட்டினாரு. ஆனா இப்போ வேற யார் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்கன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, வினோத் தான். வினோத்தை ஜட்ஜா போட்டாங்க. சாண்ட்ரா ரொம்ப தெளிவா இருக்காங்க, நான் இந்த டாஸ்க்குள்ள வரவே மாட்டேன். இவங்க மேல போட வேண்டியது போக்சோ கேஸ், யாரு அந்த கமருதீன் மேல, சரியா? இந்த பொண்ணு மேல போட வேண்டியது என்ன செக்ஷன்னே தெரியல. இருக்கிற இந்தியன் பீனல் கோட்ல இருக்க எல்லா செக்ஷனும் இந்த பொண்ணு மேல வருது, சரியா? இவங்க 2 பேருக்கு இந்த 2 ஜட்ஜ் இல்ல, 200 ஊர்ல, ஐ மீன் 200 மேஜிஸ்ட்ரேட், தாலுக்கா, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், என்னென்ன போட்டையும் இவங்க மேல ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் மாதிரி இவங்க மேல கேஸ் போக வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டம் இது. இந்த கூட்டத்தோட இன்னும் கேஸ வந்து இதை வந்து ஒரு பரபரப்போ இல்ல ஒரு பயங்கரமான வேற லெவலாவோ என்ன பண்றதுக்கு இருக்கு. இதுல ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிம்பிள்.